ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 3 கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1 தான் டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் 1/7 அண்ட் 3/9. ஓகே, இதோட சம் தான் கேட்குறாங்க. ஸோ நான் கீழே ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அது அங்க எழுதுறேன். ஸோ 1/7 பிளஸ் 3/9. 1/7 பிளஸ் 3/9 நம்ம இங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்லயே போட்டுடலாம். எல்சிஎம் 7க்கும் 9 எடுத்து நீங்க போடலாம். பட் அதோட கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் தான் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதான் பண்ண போறோம். ஸோ 1 into 9 பிளஸ் 3 into 7 டிவைடட் பை 7 into 9 அதான் பண்ணலாம். ஸோ 9 into 1 9 தான் வரும். 7 into 3 என்ன வரும் உங்களுக்கு 21 வரும். 7 into 9 என்ன வரும் உங்களுக்கு 63 வரும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் நீங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் போடணும். 9 into 1 பிளஸ் 7 into 3 டிவைடட் பை 7 into 9. ஸோ இதான் பேசிக்கா எல்சிஎம் எடுத்தாலும் நீங்க இப்படிதான் போடுவீங்க. எல்சிஎம்ல என்ன ஆகும்னா நீங்க எப்படி போடுவீங்கன்னா 1/7 into 9/9 போட்டு பிளஸ் 3/9 into 7/7 போடுவீங்க. இது இப்படி போட்டாலும் ஒண்ணுதான், இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இதே ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இதுக்கும் டிஸ்டிங்ஷன் இதான், டிஃபரன்ஸ் இதான். ஸோ இப்போ எப்படி வரும் உங்களுக்கு 9/7 into 9 வரும், பிளஸ் 3 into 7/9 into 7 வரும். ஸோ இப்போ நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 into 7 21 பிளஸ் 9 டிவைட் பை 63 வந்துடும். ஸோ அதே தான், சேம் திங். இங்க என்ன இருக்கும் அதுவும் இதுவும் ஈக்குவல் தான். ஸோ அதான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ மேபி நம்ம இதை அழிச்சிடலாம். இது மட்டும் நான் தனியாக எடுத்துடுறேன். ஸோ தனியாக எடுத்து ஸ்ட்ரிங் பண்ணிடுறேன்னா கரெக்டாக இருக்கும். தேவையில்லாத நான் வச்சிடுறேன். ஸோ இது எதுவுமே தேவையில்லை. ஓகே. ஸோ 9 பிளஸ் 21 என்ன வரும் உங்களுக்கு 13 வரும். ஸோ 30 டிவைடட் பை 63, 30 divided by 63. ஸோ இதான் ஆன்சர். 30 divided by 63. 30 can be written as 3 into 10. 63 நீங்க எப்படி எழுதலாம் 3 into 21 எழுதலாம். ஸோ 3 அடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். ஆன்சர் வந்து 10/21 தான். ஸோ ஓவரால் ஆன்சரே 10/21. ஸோ இது மேலே எழுதிக்கோங்க. ஸோ ஓவரால் ஆன்சர் இஸ் நதிங் பட் 10/21. அவ்வளோதான். இதுதான் ஓவரால் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் 3 1/3 பிளஸ் அண்ட் 4 1/6? ஓகே, இதுக்கான நான் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன கீழே தள்ளிடுறேன். 3 1/3 பிளஸ் 4 1/6. ஓகே, நல்ல கீழே தள்ளிடுறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ 3 1/3 அண்ட் 4 1/6. 3 1/3 பிளஸ் 4 1/6 சம் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 1/3 2/6 எழுத போறேன். ஸோ 1/3 இஸ் த சேம் அஸ் 2/6. பேசிக்கா நீங்க 2/2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் 2/6 which is the same as 1/3. ரெண்டு ஈக்குவலன்ட் ரேஷியோ, ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ 2/6 இஸ் த சேம் அஸ் 1/3. ஸோ ஒன்ஸ் நீங்க 2/6 எழுதினீங்கன்னா என்ன ஆகும்னா 2/6 1/6 நீங்க ஈஸியா ஆட் பண்ணலாம். அதான் ஐடியா. ஸோ அதுக்கு தான் நான் அப்படி எழுதுறேன். ஸோ 3 1/3 நீங்க எப்படி எழுதலாம், 3 பிளஸ் 1/3 எழுதலாம். 4 1/6 எப்படி எழுதலாம், நீங்க 4 பிளஸ் 1/6 எழுதலாம். ஸோ 3யும் 4யும் நீங்க ஈஸியா ஆட் பண்ணிடலாம். 3 பிளஸ் 4 7 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 7 எழுதிக்கோங்க. 1/3 1/6 எப்படி ஆட் பண்ணுவீங்க, 1/3 நீங்க 2/6 எழுதுனா ஈஸியா ஆட் பண்ணிடலாம். ஸோ 2/6 நான் எழுதிக்கிறேன். 1/3 1/6 அப்படியே டேரக்டா எழுதிக்கோங்க. ஸோ 7 பிளஸ் 2/6 பிளஸ் 1/6 இது எப்படி ஆட் பண்ணலாம், இதை ஈஸியா ஆட் பண்ணலாம்ல உங்களுக்கே தெரியும். ஸோ 2/6 பிளஸ் 1/6 இஸ் த சேம் அஸ் 3/6. ஸோ அதை எழுதிக்கோங்க. 3/6 நீங்க சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு 3 டிவைடட் பை 3 into 2 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடலாம், உங்களுக்கு ஹாஃப்னு கிடைக்கும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ 7 பிளஸ் 3/6 இஸ் த சேம் அஸ் 7 பிளஸ் ஹாஃப். ஸோ நீங்க அதை 7 and half எழுதலாம். ஸோ 7 பிளஸ் ஹாஃப் இஸ் த சேம் அஸ் 7 and half. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 7 and half. ஸோ அதை எழுதிக்கிறேன். ஸோ இதோட ஆன்சர் வந்து 7 and half. 7 1/2. ஓகேவா. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கிளியரா எழுதிடுறேன் மறுபடியும். ஸோ 7 1/2. 7 1/2. ஓகேவா. இப்போ 1 3/5 பிளஸ் 5 4/7 இதான் பண்ண போறோம். ஸோ வேற கலர் மறுபடியும் எடுத்துக்கேன். 1 3/5 பிளஸ் 5 4/7. ஓகேவா. 1 3/5 பிளஸ் 5 4/7. ஸோ இதையும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 1 பிளஸ் 3/5 இதான் 1 3/5 பிளஸ் 5 பிளஸ் 4/7. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நான் இம்ப்ராப்பரா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். So 5 plus 4/7. So 1 plus 3/5 is the same as 1 3/5. 5 plus 4/7 is the same as 5 4/7. So once இப்படி எழுதிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இப்படி எழுதிக்கிறேன். ஓகே. ஒன்ஸ் இப்படி எழுதிட்டீங்கன்னா 1யும் 5யும் நீங்க ஆட் பண்ணலாம், 3/5யும் 4/7 ஆட் பண்ணலாம். ஹோல் நம்பரே ஆட் பண்ணுங்க, ஃபிராக்ஷனையும் ஆட் பண்ணுங்க. ஸோ அதான் ஐடியா. ஸோ அதை பண்ண போறோம் இப்போ நம்ம. ஸோ இப்போ மறுபடியும் அதே கலர், வேற கலர் வேண்டாம், அதே கலர் எடுத்துக்கிறேன். 1 plus 5 என்ன வரும் உங்களுக்கு, 1 plus 5 என்ன வரும் 6ன்னு வரும். 3/5 plus 4/7 எப்படி போடலாம், 3/5 plus 4/7. இங்கே கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் 3 into 7 plus 5 into 4 divided by 7 into 5.
ஸோ 3 into 7 என்ன 21, 5 into 4 என்ன 20, divided by 35, 7 into 5 35. ஸோ 20 plus 21 என்ன வரும் உங்களுக்கு? 20 plus 20 னா 40, 21 plus 20 னா 41 வரும். ஸோ ஓவரால் இந்த ஃபிராக்ஷன் நீங்க 41/35 எழுதலாம். ஸோ 6 plus 41/35. ஸோ இந்த 6 plus 41/35 இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் பண்றது எப்படி? ஸோ இதை எப்படியே இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாற்றணும். இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நீங்க மிக்ஸ்டா மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 41 நான் எப்படி எழுத போறேன்னா 35 plus 6 எழுதலாம். ஸோ 41 is the same as 35 plus 6. ஸோ நீங்க இப்படி எழுதிக்கலாம். ஸோ 6 plus 35 plus 6 divided by 35 எழுதலாம். ஸோ இப்போ நீங்க ஃபர்தர் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 6 plus 35/35 plus 6/35 எழுதலாம். plus 6/35. ஸோ 35/35 என்னது 1 அர்த்தம். ஸோ 35/35 is the same as 1. ஸோ நான் மேபி இதெல்லாம் தேவையில்லாத அழிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் அழிச்சிடலாம் நம்ம. ஸோ 35/35 is the same as 1. ஸோ 6 plus 1 7 வரும். ஸோ 7 plus 6/35 which is the same as 7 6/35. ஸோ இதான் ஓவரால் ஆன்சரே. ஸோ இங்க மேலே எழுதிக்கோங்க 7 6/35. ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சரே 7 6/35 தான். ஸோ அது எழுதிடுறேன் 7 6/35 அவ்வளவுதான். ஸோ இதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் போலாமா? இதுல என்ன கேட்கறாங்கன்னா find the difference between 8/9 and 2/7. ஸோ 8/9 minus 2/7 அதான் கேட்கறாங்க. ஸோ அது பண்ணிடலாம். ஸோ 8/9 minus 2/7 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ நான் என்ன பர்பிள் கலர் இல்ல ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் வேண்டாம் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ 8/9 minus 2/7. ஸோ அதே கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடிஷனுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 8 into 7 minus 9 into 2 divided by 9 into 7. 7 7s are 49, 8 7s are 56. 9 into 2 18 தெரியும் உங்களுக்கு. ஸோ 56 minus 18 divided by 9 into 7. 9 into 7 எவ்வளோ? 63. டேபிள்ஸ்ல நீங்க தரவா இருந்தா ஈஸியா போட்டுடலாம் ஃபிராக்ஷன்ஸ் இந்த மாதிரி. ஸோ டேபிள்ஸ்ல மட்டும் நீங்க தரவா இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 56 minus 29 வரும். 56னா 46 36 வரும். ஸோ மைனஸ் 18 நீங்க எப்படி எழுதலாம் ஆக்சுவலா 56 minus 20 plus 2 எழுதலாம். இப்படி எழுதுனா என்ன அட்வான்டேஜ்? இதை நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். plus 2 ஈஸியா ஆட் பண்ணிடலாம். divided by 63. ஸோ 56 minus 20 46 இல்ல 36 வரும். 36 plus 2 is nothing but 38. ஸோ 38 divided by 63 அவ்வளவுதான். ஸோ இதான் ஓவரால் ஆன்சர். இது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 38 divided by 63. ஸோ இதான் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் போலாமா? subtract 1 3/5 from 2 1/3. ஸோ subtract 1 3/5 from 2 1/3 எது பெரிய நம்பர்? ஆக்சுவலா இதான் பெரிய நம்பர். ஸோ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 2 1/3 இருந்து 1 3/5 சப்ட்ராக்ட் பண்ணும். அவங்க இதுதான் பெரிய நம்பர் அசியூம் பண்ணிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் அது பெரிய சின்ன நம்பரா கூட இருக்கலாம். பேசிக் ஐடியா என்னன்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. சப்ட்ராக்ட் பி ஃப்ரம் ஏனா என்ன அர்த்தம்னா ஏ மைனஸ் பி பண்ணணும்னு அர்த்தம். ஏ மைனஸ் பி தான் பண்ணணும் நீங்க. சப்ட்ராக்ட் பி ஃப்ரம் ஏனா ஏ மைனஸ் பின்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ இதெல்லாம் தேவையில்லாத அழிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை கீழே தெரியுறேன். ஸ்பேஸ் அப்பதான் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல கீழே தெரியுறேன். இன்ஃபேக்ட் இன்னும் நல்லா அவ்வளவுதான், இது போதும். ஸோ 1 3/5 ஃப்ரம் 2 1/3 2 1/3 minus 1 3/5 தான் அர்த்தம். ஸோ வேணா வேற கலர் கிரீன் எடுத்துக்கிறேன். ஸோ 2 1/3 2 plus 1/3 is the same as 2 1/3. 1 3/5 எப்படி எழுதலாம் நீங்க? 1 plus 3/5 எழுதலாம். ஸோ 1 plus 3/5 is the same as 1 3/5. 2 plus 1/3 is the same as 2 1/3. நான் பிராக்கெட் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மைனஸ் சைனை உள்ள தூக்கி போடணும். அதுக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ 2 plus 1/3 minus 1 minus 3/5 எழுதலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் இப்படி எழுதிட்டீங்கன்னா 2 minus 1 ஈஸியா போட்டுரும். ஹோல் நம்பர்ஸோட மேனிபுலேட் பண்ணி அதாவது கிளப் பண்ணிக்கோங்க. ஃபிராக்ஷனையும் கிளப் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணுங்க. 1/3 minus 3/5 முடிச்சா ட்ரை பண்ணுங்க. 2 minus 1 உங்களுக்கே தெரியும் 1 தான் வரும். ஸோ ஈக்குவல் டு 1. 1/3 minus 3/5 அப்படி எழுதிக்கோங்க. பிளஸ் 1/3 minus 3/5. நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப இதையும் ஆட் பண்ண போறேன். இதை மட்டும் பாருங்க, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ 1 can be written as 3/3. எதுக்காக நான் 3/3 எழுதுறேன்? அப்பதான் நீங்க 3/3 plus 1/3 ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் அந்த மாதிரி எழுதுறேன் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 4/3 கிடைக்கும். 4/3 minus 3/5 நீங்க ஈஸியா பண்ணிடலாம். டேரக்டா 1/3 minus 3/5 உங்களுக்கு பண்றது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் பத்தி நல்லா தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஐடியா பண்றேன் நான். ஸோ இப்போ நான் மறுபடியும் கீழே தெளிடுறேன். ஸோ 1 plus 1/3 நீங்க இப்படி எழுதலாம், 4/3 எழுதலாம். ஏன்னா 1 is the same as 3/3. ஸோ 3/3 plus 1/3 minus 3/5 which can be written as 4/3 minus 3/5. 4/3 minus 3/5. இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 4 into 5 minus 3 into 3 divided by 3 into 5. 4 into 5 20 வரும். 3 into 3 9 வரும். 5 into 3 15 வரும். ஸோ 20 minus 9/15 which is nothing but 11/15.
20 minus 10 வரும். 20 minus 9 11. ஓகேவா? ஸோ ஓவரால் ஆன்சரே 11/15 தான். ஸோ அதை வேணா தனியாக எழுதிக்கிறேன். ஓவரால் ஆன்சர் இஸ் நத்திங் பட் 11/15 அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் இதான். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 11/15. அதை எழுதிக்கோங்க. 11/15. ஓகேவா? இப்போ சிக்ஸ்த் கொஸ்டினோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ பேசிக்கா தேர்ட் கொஸ்டின்ல லாஸ்ட் பார்ட். ஸோ 7 2/7 minus 3 4/21. இது எப்படி போடலாம்? 7 2/7 minus 3 4/21. ஓகே, இது எப்படி போடலாம்னா நம்ம அதே மாதிரி தான். ஸோ நீங்க பேசிக்கா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 7 plus 2/7 is the same as 7 2/7 minus of 3 plus 4/21. 4/21. ஓகேவா? ஸோ இது பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க இந்த மைனஸ் சைன் மறுபடியும் உள்ள எடுத்துட்டு போகணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நான் மறுபடியும் இதெல்லாம் கீழே தள்ளிடுறேன். ஸோ கீழே தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 7 plus 2/7 minus 3 minus 4/21. ஸோ நம்ம பேசிக்காக மைனஸ் சைனை உள்ள எடுத்துட்டு போறேன். இது எல்லாமே பிளஸ்ல இருக்கு. பிளஸ் 3 plus 4/21. ஸோ மைனஸ் ஆஃப் 3 plus 4/21 இஸ் த சேம் as minus 3 minus 4/21. அந்த பற்றி உங்களுக்கு தெரியும். மைனஸ் இன்டு பிளஸ் உங்களுக்கு மைனஸ் தான் வரும். ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க இது கிளப் பண்ணிக்கலாம். 7 minus 3 உங்களுக்கு தெரியும் 4. 2/7 minus 4/21 எப்படி போடலாம்? 2/7 நீங்க எப்படி எழுதலாம்? 2/7 into 3/3 போடலாம். பேசிக்கா நீங்க நார்மலா இந்த 7 எப்படியாவது 21 மாத்தணும். அதுக்கு ஒரு மேனிபுலேஷன் பண்ணணும். அதுதான் பண்றோம் நம்ம. 2/7 minus 4/21 உங்களுக்கு பேசிக்கா இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு. ஸோ 2 into 3 6 வரும். 7 into 3 21. ஸோ 6/21 is the same as 2/7. இது ரெண்டும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்டு 3/3 மல்டிப்ளை பண்றதுனால உங்களுக்கு ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா என்னன்னா 2/7 பார்க்க 6/21 மாதிரி இருக்கும். அதான் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். ஏன் 6/21 மாதிரி நம்ம பண்றோம்? அப்பதான் நீங்க 6/21 minus 4/21 பண்ண முடியும். அந்த ஆபரேஷன் அப்பதான் பண்ண முடியும். ஸோ இது வந்துருச்சு. 7 minus 3 4 கிடைச்சிருச்சு. 6/21 minus 4/21 போட்டீங்கன்னா கேம் ஓவர். ஸோ 6/21 minus 4/21 என்ன வரும் உங்களுக்கு? 2/21 வரும். ஸோ இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் நத்திங் பட் 2/21. ஸோ 4 plus 2/21. இது என்ன வரும் உங்களுக்கு? 4 2/21 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 4 2/21 அவ்வளவுதான். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ 4 2/21 தான் ஃபைனல் ஆன்சர். 4 2/21 அவ்வளவுதான். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் ஓவர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின்ல எக்ஸசைஸ் 1.1ல இருந்து தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.